ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 29. அதுவே 74வது அரசியலமைப்பு 29 வந்து பஞ்சாயத்தில், 74ல் நகராட்சி பணிகள் வந்து 18 பணிகள் கொடுத்துருக்கும். அடுத்தது 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய அதிகார வர்க்கத்தினருக்கான குழுவை அமைத்ததுன்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத். 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய அதிகார வர்க்கத்தினருக்கான குழுவை அமைத்ததுன்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத். அடுத்த கொஸ்டின், இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு 1966. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெரும்பாரி வழக்கு எப்போன்னு பார்த்தோம்னா 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. கோலக்நாத் வழக்கு 1967. இதுதான் கொஸ்டின், நிறைய கேட்ட கொஸ்டின் இதுதான் பாலிட்டிலேயே. பெரும்பாரி யூனியன் வழக்கு வந்து 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. கோலக்நாத் வழக்கு 1967. அடுத்தது, இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அவரை அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர் தான் அட்டார்னி ஜெனரல். அடுத்தது வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. அடுத்தது, கிபி 1902ஆம் ஆண்டு காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு ஃப்ரெஷர் குழு. ஞாபகம் வச்சுங்க. கிபி 1902ஆம் ஆண்டு காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு ஃப்ரெஷர் குழு. அடுத்தது, நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டுத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. அடுத்தது, எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 123. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றதுன்னு பார்த்தோம்னா 123 ஆர்டிக்கல். ஞாபகம் விதி. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தோம்னா அது சிந்தி மொழி. 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி மொழி. அடுத்தது, எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மத சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 42வது சட்ட திருத்தம். அதில் சோசியலிஸ்ட் செக்யூலர், சமதர்மம்னா சோசியலிஸ்ட், செக்யூலர் அப்படின்னா மத சார்பின்மை. ஞாபகம் வச்சுங்க, 42வது சட்ட திருத்தம். அடுத்து, உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மாநிலம்? ஜம்மு மற்றும் காஷ்மீர். இப்போ அது யூனியன் பிரதேசமாக பிரிச்சிட்டாங்க, அதை பார்த்துக்குங்க. அடுத்து, நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க அரசியலமைப்பு, USA கான்ஸ்டியூஷன். அடுத்தது, முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் உனா. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் உனா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னு பார்த்தோம்னா 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்திருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, AK கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கிடையேயான வழக்கில் கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் தவறானது என கூறப்பட்டதுன்னு பார்த்தோம்னா தடுப்பு காவல் சட்டம் 1950 தவறானது. AK கோபாலன் மற்றும்
மதராஸ் மாநிலத்திற்கிடையேயான வழக்கில் கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் தவறானது என கூறப்பட்டதுன்னு பார்த்தோம்னா தடுப்பு காவல் சட்டம் 1950. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி 4 பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதை தான் சொல்லுவாங்க அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைன்னு. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறதுன்னு பார்த்தோம்னா 6. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் கிரான்வில் ஆஸ்டின். Who stated Indian Constitution is the first and foremost a social document. இது சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். அடுத்தது, மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் சர்க்காரியா குழு. யாருன்னு பார்த்தோம்னா மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் சர்க்காரியா குழு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்க்காரியா குழு யார் நியமிச்சிருப்பாங்க, எந்த ஆண்டு அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுதான் முக்கியம். கீழ்வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 243 டி. பஞ்சாயத்துனா 243 டி. இதுவே நகராட்சினா 243 டி. ஞாபகம் வச்சுங்க, டி இப்போ நகராட்சிக்கு. அடுத்து, இந்திய அரசின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் அரசின் தலைவர் அப்படின்னு சொன்னால் அது குடியரசுத் தலைவர் வரும். அரசாங்கத்தின் தலைவர்னா அது பிரதமர் வரும். இதேமாரி தான் மாநிலத்திலையும். மாநில அரசு அப்படின்னா அது நிலையானது. அப்போ மாநில நிலையானதுன்னா ஆளுநர். அரசாங்கம் அப்படின்னா அது தற்காலிகமானது, அதாவது மாறிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். அடுத்தது, இந்தியாவில் முன்மொழியப்பட்ட சேவை வரி சட்ட ஏற்பாடுகளுக்கு பின்வரும் அறிக்கைகளில் இது உண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தோம்னா மைய மற்றும் மாநில வரிகள் இரண்டும் விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படும். உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும். இதில் இரண்டுமே சரிதான். இன்னொரு தடவை பாருங்க. மையன்னா மத்திய அரசு எடுத்துங்க. மத்திய அரசு மற்றும் மாநில வரிகள் இரண்டும் விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படும். உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானதுன்னு பார்த்தோம்னா 1993. ஞாபகம் வச்சுங்க, 1993. அடுத்து, தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது 31 டிசம்பர் 2014. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், அதுதான் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம்னு சொல்லுவாங்க. 31 டிசம்பர் 2014. இதை தான் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லி இதை நீக்கியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 டிசம்பர் 2014 இதை கொண்டு வந்திருப்பாங்க நாடாளுமன்றம். இதை நீக்கியிருப்பாங்க உச்சநீதிமன்றம். ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்தது, இந்தியாவில் கேபினட் செயலகம் டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்தது, லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி மால் சிங்வி, அதாவது LM சிங்வி அப்படின்னு சொல்லுவாங்க. Who coined the term of லோக்பால்? இதுதான் லக்ஷ்மி மால் சிங்வி. LM சிங்வி தான் லக்ஷ்மி மால் சிங்வி. கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 45. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிக்கல் 45.
இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி 3. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன பார்த்தோம்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இதில் சுமார் 2 ஆண்டுகள்னு கொடுத்தா எழுதுவீங்களா, சுமார் 3 ஆண்டுகள்னு கொடுத்தா அதை எழுதுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுமார் இது இப்போயே சொல்லிடுறேன், கமெண்ட் செக்ஷன் வேணாம். சுமார் 3 ஆண்டுகள் அப்படின்னாலும் கரெக்டு தான். ஏன்னா 11 மாதங்கள் 17 நாட்கள்னா இன்னும் 17 நாட்கள் தான் இருக்குது. அதனால் சுமார் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். அடுத்து, அரசியலமைப்பில் 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஞாபகம் வச்சுங்க, சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து மாற்றியது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு 311 திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு பார்த்தோம்னா பிசி ஹோட்டா குழு. பிசி ஹோட்டா குழு ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு 311 திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி பிசி ஹோட்டா குழு. அடுத்தது, இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டிலுள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது ஆகும். இவ்வாறு கூறியவர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம்.